ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பூசணிக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், எல்லோ கலர் பூசணிக்காய் எடுத்துருக்கேன், ஆனியன், டொமேட்டோ, சாம்பார் பொடி, புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், மிளகுலாம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். பாருங்கள், பொரிஞ்சிச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பம்ப்கின் போட்டுக்கலாம். பம்ப்கின் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பம்ப்கின் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சாம்பார் பருப்பு ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட்டு எல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பம்ப்கின் வெந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பம்ப்கின்லாம் நல்லா இங்கே பாருங்கள், பம்ப்கின்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஓகே, பவுல் மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ஊற்றிட்டேன், பம்ப்கின் சாம்பார் ஊற்றிட்டேன். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட் அப்பளம் இந்த மாதிரி வத்தல்லாம் வறுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.